அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் வந்து SBCID டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டன் ஆல்ன்ற செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி இருக்குது. கரண்ட் வேகன்சி ஒரு 36, பேக்லாக் வேகன்சி வந்து 18 வேகன்சி வந்திருக்கு. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,200 முதல் 1,14,800 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. போஸ்ட் நேம் வந்து ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த டேபிள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ, பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, 14/3/2024 இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/4/2024 இதுதான் கடைசி தேதி. இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூலாம் எப்போ நடக்கும்னு சொல்லி நாங்கள் பின்னாடி வந்து சொல்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC ST SCL 37 வயசும், BC BCM MBC DNCக்கு 34 வயசும், OC கேட்டகரிக்கு 32 வயசும் சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, இதுக்கு உள்ளே வந்து இருக்கலாம்னு சொல்லி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும், என்ன சார் தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 12ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டா? ஆனால் 12ஆம் வகுப்பு மட்டுமே போதுமா சார்னு கேட்காதீங்க, அது கூட அடிஷ்னலான சில வந்து சொல்கிறாங்க. அதுவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? ஸோ +2 இருக்கணும். தமிழ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் +2 படிச்சிருக்கணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் வந்து நீங்கள் ஹையர் கிரேட் அல்லது சீனியர் கிரேடில் முடிச்சிருக்கணும். 120 வேர்ட் பர் மினிட் இந்த ஸ்பீடில் வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பாக 12th கூட இந்த இவங்க சொல்லக்கூடிய இங்கிலீஷில் ஷார்ட் அண்ட் வந்து ஹையரில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ டைப்ரைட்டிங் வந்து நீங்கள் ஹையர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க. ஸோ ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கணும், டைப்ரைட்டிங்கும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ரைட்டா? ஹையர் கிரேட் அது இங்கிலீஷில். இது இல்லாமல் ஒர்க்கிங் நாலேஜ் இன் தமிழ் ஷார்ட் ஹேண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் ஷார்ட் ஹேண்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஹையர் கிரேடாக ஜூனியர் கிரேடாலாம் எதுவும் அவங்க போடலை. பட் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இஸ் ரெக்கார்ட் அப்படின்றது மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 5 விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நான் முக்கியமான விவரங்கள் மட்டும் சொல்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்றாங்க, ஷார்ட் அண்ட் டிக்டேஷன் இருக்குன்றாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று ஸ்கில் டெஸ்ட், இன்னொன்று வந்து இன்டர்வியூ இருக்குதுன்றாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். பார்ட் A பார்ட் Bன்னு. பார்ட் Aல தமிழ் தகுதி தேர்வு 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க்கு. இதில் மினிமம் வந்து 20 மார்க் கட்டாயம் வந்து எடுத்தாகணுன்றாங்க. 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதே பார்ட் Bயில் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது. இது வந்து டேக்கிங் டவுன் டிக்டேஷன் இருக்கும். டோட்டல் மார்க் வந்து 80ன்றாங்க. மினிமம் ஒரு 32வது நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குப்பா. இதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி சார் அப்ளை, இது நெகட்டிவ் மார்க் இருக்குப்பா. மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் நீங்கள் எழுதுந்த வந்து அவங்க இது பண்ணும்போது டிடக்ஷன் ஆஃப் 1 மார்க் ஃபார் ஈச் ஃபார் த ஃபாலோவிங் போட்டிருக்காங்க. எவரி ஒமிஷன் ஆஃப் த வேர்டு, அவங்க சொல்ல அந்த டிக்டேஷன் தானே, அவங்க சொல்லும்போது ஏதாவது வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். ராங் வேர்டு அல்லது ஃபார் த ரைட் வேர்டு, சரியான வார்த்தைக்கு தவறான வார்த்தை எதுனாலும் 1 மார்க் போயிடும். பாஸ்ட் டென்ஸ் ஃபார் ப்ரெசன்ட், சிங்குலர் புளூரல் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்கில் இருந்தாலும் 1 மார்க் போயிடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க் போயிடும். ஸோ நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சர்டிஃபிகேட் ஷுட் பி என்க்ளோஸ் த அப்ளிகேஷனோட இவங்க சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு வந்து அனுப்பணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா TC SLC மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அந்த மாதிரி வந்து நீங்கள் அனுப்பலான்றாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்ததை வந்து அனுப்பலான்றாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து அனுப்பலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபார் ஹேவிங் பாஸ்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷில் முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு ஜெராக்ஸ் கேப் அனுப்பலாம். கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன் விச் த கேண்டிடேட் லாஸ்ட் ஸ்டடி, நீங்கள் கடைசியாக எங்கே போய் முடிச்சிங்களோ அது வந்து கொடுத்த கேரக்டர் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்.
அப்படி இல்லை அப்படின்னா தனியாக உங்களுக்கு கேரக்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிசிலே வந்து நம்ம கேரக்டர் வந்து குட் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டிசியை கூட நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், filled in the application in the prescribed format along with the self-attest photocopy of all relevant certificates should be submitted. The address பார்த்துக்கோங்க, அட்ரஸ் ஒரு டைம் கொடுத்தா the chairman selection committee police shortened by headquarters HQ second floor. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங் டிஜிபி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மயிலாப்பூர் சென்னை 4 இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கடைசி தேதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆஃப் த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை அவங்க நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை செல்ஃப் டெஸ்ட் போட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம். ரைட்டா? ஸோ ஆஃப்லைனில் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஆஃப்லைனில் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இந்த இதில் சிக்னேச்சர் போட்டு இந்த இதில் டேட் போட்டு பாருங்கள், இதுதான் டூ அட்ரஸ். இதான் டூ அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு வந்து கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ரைட்டா? கடைசி தேதி இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, கடைசி தேதி 15/4/2024 இதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங்கில் இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேட் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து முடிச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு காவல்துறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பணினே சொல்லலாம். ஜூனியர் இது வந்து ரிப்போர்ட்டர் அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும். களத்தில் மீட்டிங் நடக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டி நடக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு இதாக சொல்கிறாங்க இல்லையா, சிஐடி வேலை, உளவுத்துறை வேலை மாதிரி இது ஒரு வேலை. ரைட்டா? ஸோ அது நேச்சுரல் ஆஃப் டியூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த பணி எந்த மாதிரியான பணி அப்படின்றது இதில் உங்களுக்கு வந்து புரியும். ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி வந்து ரிப்போர்ட் கொடுக்கறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த துறையில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்கும், ஒரு நல்ல ஜாப்னே நம்ம சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் தகுந்த தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட் சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.